இருக்கட்டும், அமித்ஷா அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே எங்க அப்பாவோட ஆட்சி சரியில்லை, அவரு தமிழ்நாட்டுக்கு என்னத்த செஞ்சுட்டாரு, முன்னேறிட்டு இருந்த தமிழ்நாட அதுல பாதாளத்துல தள்ளி விட்டாரு, இது ஒண்ணுதான் தமிழகத்துக்கு அவர் செஞ்ச பெரிய விஷயங்க அப்படின்ற மாதிரி குறை சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அவங்களோட வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. ஆக என்ன அப்படின்னா, மத்திய அரசு ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமா வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு இந்தியாவில் அதிகமாயிருக்கு அப்படின்ற ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்கு ஏஎஸ்ஐ நிறுவனம். அதுல தமிழ்நாடு 15% முன்னேறி இருக்கு. அதாவது மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு தமிழகம் தான் இன்னைக்கு முன்னேறி இருக்கு. இந்த செய்தியை போட்டுட்டு நம்முடைய அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, பழனிசாமியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், திமுக ஆட்சி சரியில்லை, திமுக சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு குறை சொல்றீங்கல்ல, இந்தியாவிலேயே இன்னைக்கு தமிழகம் தான் முதல் இடத்துல இருக்கு அப்படின்னா அதுக்கு யாரு காரணம்? நானும் என்னோட கட்சியும் தான் காரணம், இனிமேல் ஏதாவது சொல்லிடுவீங்க நீங்க அப்படின்ற மாதிரி பெருமிதத்தோட ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. என்ன இருந்தாலும் தனி மனிதனா நின்றுட்டு ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கே உறுதுணையா இருக்கிறது எங்க அப்பா மட்டும்தாங்க. அது அவரால் மட்டும்தான் முடியும். வணக்கம் மக்களே, நம்ம ஷோ பேர் 420. நான் உங்க அச்சு, அசால்ட் அச்சு. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இனிமே தினம் தினம் கேள்விப்படுவீங்க. நேத்துக்கு நம்ம அப்பா, அதாவது பீகார்ல இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக ராகுல் காந்தி கூப்பிட தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி பீகார் போயிருக்காரு. நல்ல விஷயம், கூட்டணியில இருக்க ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, அதை மதிச்சு இங்க இருந்து கிளம்பி அங்க போறாரு. இதுல தப்பென்ன இருக்கு? இத பார்த்து எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஹிந்தி தேவையில்லைன்றீங்க, ஹிந்திக்காரர் யாருமே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்றீங்க, வேலை வாய்ப்பை அபகரிக்கிறாங்கன்றீங்க, ஹிந்தியே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு கத்துறீங்கல்ல, அப்புறம் எதுக்குங்க பீகார் போனீங்க? ஆரம்பத்துல பீகார்ல இருக்கிறவங்க, குஜராத்ல இருக்கிறவங்க எல்லாம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பெருகிட்டாங்க, தமிழ் மக்களோட வேலை வாய்ப்பெல்லாம் பறிச்சுட்டாங்க, அப்படி இப்படி நீங்க. அது போக ஹிந்திக்காரனுங்களே வேண்டாம், அவங்களாம் வடக்கனுங்க, அசிங்கம் பண்றானுங்க தமிழ்நாட்டை, அப்படி இப்படின்னு சொல்லி பல பேச்செல்லாம் பேசுனீங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி கூப்பிட்டாரு அப்படின்றதுக்காக என்ன மூஞ்சியை வச்சுட்டு பீகார் போனீங்க அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் கேட்குறாங்க. ஏங்க, கூட்டணியில் இருக்க ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, அது எங்க அப்பாவை பொறுத்த அளவுக்கு என்ன தெரியுமா, வடக்கனோ தெக்கனோ எல்லாரும் மனுஷங்க, அதனாலதான் எனக்கு பீகார் போயிருக்காரு, நாளைக்கு குஜராத் போவாரு, எங்கெல்லாம் ராகுல் காந்தி கூப்பிடுறாரோ அங்கெல்லாம் போகத்தான் செய்வாரு, இதெல்லாம் ஒரு குத்தம்னு சொன்னா எப்படிங்க? அதாவது எங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னா, நான் எந்த அளவுக்கு இறங்குறனோ அதை விட எங்க கட்சியில இருக்கிறவங்களாம் ஒரு படி கீழையும் இறங்குவாங்க, மேலையும் போய் என்ன வேணா பண்ணுவாங்க, கைத்து மேல நின்னுகிட்டு கூட சாகசம் பண்றதுக்கும் தயாரான நிலைமையில தான் ஊப்பிக்கள் நாங்க இருப்போம். அதுக்கேத்த மாதிரியே சமீபத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது சேலம் கோவிந்தன்றவரு, இவரு திமுகவோட பேச்சாளர், இவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரு திருப்பூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு சும்மா பேசலங்க, குடுகுடுப்பக்காரன் வேஷம் போட்டுட்டு கையில ஒரு குடுகுடுப்பையை வச்சுக்கிட்டு, தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம் இருந்துச்சு, ஜக்கமா சொல்றா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா கருவூலத்தவர் சிசு முதல் கல்லறி செல்லுகிற முதியோர் வரை திட்டங்களை கொடுக்கக்கூடியவர் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஜக்கமா சொல்றா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைக்கு காலையில சாப்பாடு, காலேஜுக்கு போற பிள்ளைக்கு மாசம் 1000 ரூபாய், காலேஜ் பிடிச்ச பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு, அதுக்கான தொழிற்சாலை ஒட்டுமொத்தமா கொண்டு வரக்கூடியவர் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஜக்கமா சொல்றா 2026 தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும், இந்த மாதிரி குடுகுடுப்பை உருட்டிக்கிட்டே எங்களுக்கு சொம்பு தூக்குனது மட்டும் இல்லாம உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடு, இந்த மாதிரி எங்க அப்பா நடத்தக்கூடிய நலத்திட்டங்களையும் முகாம்களையும் பத்தி அங்க நின்று விளம்பரம் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த எதிர்கட்சிக்காரங்கெல்லாம், உங்களுக்கு ஏதாவது காரியம் நடக்கணும்னா நீங்க என்ன வேஷம் வேணாலும் போடுவீங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரியுதுன்றாங்க. இதுல தப்பு என்னங்க இருக்கு? எங்களுக்கு ஓட்டு வேணும், உங்களுக்கு நோட்டு வேணும், அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னைக்கு நம்ம சொல்ல பொக்கே ஆஃப் தி டே யாருக்கு போக போகுது அப்படின்னா, அதாவது கண்ணகி நகர் வர முடியாத முதல்வருக்கு பீகார் போக முடியுதா, இங்க வர முடியல அங்க போக முடியுது, இந்த மாதிரி ஒரு முதல்வர் தான் அடுத்த ஆண்டும் தேர்தலில் வரணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொன்னாலும் கூட மக்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் பொக்கே கொடுக்க போறோம். சும்மாவே எங்க அப்பாவோட ஆட்சியில அந்த வரி கூடி இருக்கு, இந்த வரி கூடி இருக்கு, மின் கட்டணம் உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கட்டக்கூடிய உயர்வை மட்டும்தான் சொல்றாங்க. நாங்க ஓசியில கொடுக்குறோமே அதை பத்திலாம் பெருமையா பேச மாட்டாங்க.
அதாவது திருப்பூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு விவசாயி வீட்டுல 61,000 கரண்ட் பில் வந்திருக்கான். இத்தனைக்கும் அவர் வீட்டுல பெரிய பெரிய எலக்ட்ரிக்கல் பொருட்கள்லாம் எதுவுமே கிடையாதான். அன்றாடம் தேவையான சில எலக்ட்ரிக்கல் பொருட்கள் மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கும் போது என் வீட்டுக்கு எப்படிங்க 61,000 கரண்ட் பில் வரும்? நான் மாசம் 600 ரூபாய் 700 ரூபாய் கட்டிட்டு இருந்தவன் இன்னைக்கு 61,000 கரண்ட் பில் வந்திருக்கு. இதுக்கு யாரு காரணம்? ஆரம்பத்துல இருந்த மாதிரியான மீட்டரே வைங்க. இந்த புதுசா வைக்கக்கூடிய மின் மீட்டர்கள் எங்களுக்கு தேவையில்லை, இதுதான் பொய் கணக்கு காட்டுது. ஆனா அந்த கரண்ட் பில்லை நான் கட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி அவருடைய குமரனை சொல்லியிருக்காரு. ஏங்க, நாங்க ஓசில கொடுக்கும் போது வாங்கி எல்லாத்தையும் வீட்டுல வச்சுக்கிறீங்களா? டிவி, ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, லொட்டு லொசுக்குன்னு. இப்போ கரண்ட் பில் வந்தா கட்ட தான் செய்யணும். ஓசியில கிடைக்குதுன்னு போது வாங்குறீங்க, காசு எடுத்து கொடுக்குற போது மட்டும் அழுவுறீங்களே, ஏன் அப்படியே? மக்களுக்கு செஞ்சாலும் குத்தம், செய்யலனாலும் குத்தங்க. எதுவுமே செய்யலைன்னா எங்க ஊர்ல ரோடு வசதி சரியில்லை, தண்ணி வசதி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்றாங்கல்ல. அதுக்காகவே எங்க அப்பா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு புதுசா ரோடு போட்டிருக்காருங்க. அந்த ரோட்டை நேத்தி தான் ரோடு போட்டிருக்காங்க, இன்னைக்கு பேத்து எடுத்திருக்காங்க. நானே திமுக காரன் தான் இருந்தாலும் ஏன் ரோட்டை போட நான் சொல்றேன். இந்த ரோடு போட்டா திமுகவுக்கு தான் கெட்ட பேரு. இது பாருங்களேன், இந்த ரோட்டை பாருங்க, இந்த ரோடை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கையில பிடிச்சி குஜராத் மாடல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? குஜராத் மாடலோட மோசமா இருக்கு. இப்படி உரிச்சா வந்துடும். இந்த ரோடு போடுறதுக்கு போடாமலே இருக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி கையில தூக்குனாலே வந்துருது. இந்த ரோட போடணுங்கிற அவசியமே இல்லை. அதுக்கு பழைய ரோடே இருந்திருந்தாலும் கூட நல்லா இருந்திருக்கும். இதே மாதிரிதான் அழகுதலையும் போட்டிருக்காங்க. போட்ட ரோட பேத்ததே தப்பு. அதை பேத்து எடுத்துட்டு இது என்ன ரோடா இல்ல வெங்காயமாங்க, உரிக்க உரிக்க வந்துகிட்டே இருக்கு. அதுவும் 6 அடி 7 அடிக்கு போட வேண்டிய ரோட வெறும் 2 அடிக்கு போட்டிருக்காங்க. பெட்ஷீட் போத்துன மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னங்க ஆச்சு? அதுவும் இத வீடியோ எடுத்து வெளியிட்டது யார் தெரியுமா? ஒரு திமுகல இருக்கக்கூடிய ஒரு நபரா. அவர் பெருமையா வேற சொல்லிக்கிறாரு, நானும் திமுகல தாங்க இருக்கேன், ஆனாலும் அவங்க செய்யறது சரியில்லைங்கன்னு சொல்லிட்டு. இதுல இருந்தே அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த திமுக காரி யாருன்னு. எதிர்க்கட்சி செய்த சதிங்க. எங்க அப்பாவுடைய நல்ல ஆட்சி பிடிக்காம இந்த மாதிரி அந்த மாதிரி ஏகப்பட்ட குறைகளை சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் இந்த ரோடு போடுறதே பெருசு. நீங்க இன்னும் கிராமத்துக்குள்ளலாம் போய் பாருங்க, ரோடே இல்லாம இன்னும் இந்த செம்மண் ரோட்லயும் மண்ணு ரோட்லயும் தான் போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விட்டுருக்கணும். சரி போனா போதும் ரோடு போட்டு கொடுத்தது குத்தமாங்க. மதுரைக்கு சீமானன் போயிருக்காரு. அவர்கிட்ட சும்மாவே பேசுன்னு பேசுவாரு. மைக்கு நீட்னா வாய முடுடா இருக்க போறாரு. பிரஸ் எல்லாம் சேர்ந்து இவர் தாவேகா மாநாட்டுல வந்து விஜய் ஸ்டாலின் அவர்களா அங்கிள்ன்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு முன்னாடி செஞ்சில நடந்தப்போ இவர் தாவேகா தொண்டர்களை தான் அணில் கூட்டம் அணில் குஞ்சல்லாம் சொன்னாரு. இப்போ தாவேகா தலைவர் விஜயவே அணில்ன்றாரு. அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் தான் கத்தணும். அது ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? நீங்க அணில ஜங்கிள் தானே கத்தணும், அதை விட்டுட்டு ஏன் அங்கிள்னு கத்துது அப்படின்னு விஜய ஒரு தாக்கி இருக்காரு. விஜய் அவர்கள் பேசும்பொழுது அவர் ஒரு சிங்கமாவும் நான் தான் கிங் ஆஃப் த ஜங்கிள்னாரு. ஆனா இவரு சிம்பிளா அணில்னு சொல்லிட்டாரு. அது போக தாவேகா மாநாட்டுக்கு 10 லட்சம் பேர் வந்திருக்காங்களே, உங்களோட வாக்காளர்லாம் அந்த பக்கம் போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. கூட்டத்தை பார்க்காதீங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி நான் ஒரு மாநாடு போடுவேன். யார் கூட்டம் பெருசா இருக்குன்னு பார்ப்போம். அன்னைக்கு மாநாடுங்கிறது இங்க பாருங்க, மாநாடுங்கிறது எப்படி நடத்துங்கிறதுக்கு இந்திய பெருநிலத்துக்கு ஒரு படிப்பினையை கொடுப்பேன். மாநாட்டுல ஒரு தலைவன் எப்படி உரை நிகழ்த்தணுங்கிறது ஒரு படிப்பினையை கொடுப்பான். மாநாடுனா என்னன்னு சொல்லுவான். புரியுதா உங்களுக்கு? அது என்ன அப்படின்னா, நான் வந்து பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதி ஒரு மாநாடு நடத்த போறேன். அங்க வர கூட்டத்தையும் இந்த தாவேகா மாநாட்டுல வந்த கூட்டத்தையும் சோடி போட்டு பார்ப்போம். சோடி யாருக்கு கூட்டம் அதிகமா இருக்குன்னு. ஏன் வாக்காளர்கள், ஏன் தம்பி தங்கைகள் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, அதெல்லாம் சில்ற பசங்கன்ற மாதிரி ஒரு கான்பிடென்டா பேசியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணனோட மாநாடு ஆடு மாடு மாநாடு மாதிரி கூட்டமா இருக்கா இல்ல ஓட்டிட்டு இருக்க போறாங்களான்னு. இன்னைக்கு நம்ம ஷோல மீம் ஆஃப் த டே யாருக்கு போகுது அப்படின்னா, எந்த சந்தேகமும் இல்லாம சும்மா கதை சொல்லலாம், ஆனா ஒரு மனுஷன் கதையை மட்டுமே சொன்னா எப்படி? அதுக்காகவே நம்ம சீமானண்ணனுக்கு மீம் ஆஃப் த டே கொடுக்க போறோம். சென்னையில இருக்கக்கூடிய மூலக்கொத்தலன்ற ஏரியால அரசாங்கம் குடியிருப்பு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த குடியிருப்புல இருக்கக்கூடிய லிப்ட்ல பெண்கள்லாம் ஏறி இருக்காங்க. அது கரண்ட் கட் ஆகி பாதியிலே ஸ்டக் ஆயிருக்குங்க. உண்மையவே சொல்றேன்,
லிஃப்ட் கதவு திறக்க முடியாம ஜாம் ஆயிருக்குங்க. பல மணி நேரமா போராடி அதுக்கப்புறமா தான் லிஃப்ட் கதவை உடைச்சு அது உள்ள இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மீட்டிருக்காங்க. ஏங்க, உங்களுக்கு அரசாங்கம் ஓசில வீடு கட்டி கொடுக்கறதே பெருசு, அதுலயும் படியில ஏறி போங்கன்னு சொல்லாம ஒரு லிஃப்ட் வேற வச்சு கொடுத்துருக்காங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா? இதுல லிஃப்ட் சரியில்லை அது சரியில்லைன்னு குறை சொல்லுவீங்களா? அந்த மக்கள் எல்லாம் இங்க பாருங்க, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, ஆனா சரியா பராமரிப்பே இல்லைங்க, எதுவுமே பார்க்க மாட்டேன்றாங்க. இதுவே இந்த பெண்களை மீட்டதுனால பிரச்சனை இல்லை, இன்னும் வேற ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றது, இந்த அரசாங்கம் பதில் சொல்லும் அப்படின்னு நன்றி கேட்டத்தனமா பேசுறாங்க. இதுக்காக தான் எங்க டாடி இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யறது இல்லைங்க. தாவேகா மாநாடு நடக்கும்போது ஒரு அணில் முண்டி அடிச்சுட்டு அந்த விஜய்க்காக கட்டி வச்சிருந்த ரேம்ப்ல ஏறுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். அங்க இருந்த பவுன்சர்ஸ் எல்லாம் என்னமோ விஜய் அவர்களோட உயிர் மட்டும்தான் புனிதமான உயிர், மத்தவங்களாம் எக்கேடு கெட்டு செத்தா எனக்கு என்னன்ற மாதிரி அந்த பையனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. அந்த பையன் 2 நாளைக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தாவேகா தலைவர் விஜய் மேலையும் அந்த தள்ளி விட்ட பவுன்சர்ஸ் மேலையும் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருந்தான். அந்த வீடியோ பரபரப்பாச்சு. இப்போ தாவேகா தலைவர் ரேம்ப் வாக் வரும்போது அவரை பார்க்கணும்னு கிட்ட ரேம்ப் மேலே ஏறி கிட்ட போகும்போது பவுன்சர் என்ன மடக்கி கீழே தூக்கி வீசிட்டாங்க. அதனால நான் சுதாரிச்சுக்கிட்டு அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன். எனக்கு உடம்புல வந்து ஆங்கங்கே சில காயங்கள் இருக்குது. அந்த பையனுடைய அம்மா வேற அவர் மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்தாகணுங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வச்சுன்னா யார் என்ன பண்ணுவா, யாருங்க பொறுப்பு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப எமோஷனலாலாம் பேசினாங்க. அதுக்கப்புறமா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகி அந்த பையனை தொடர்பு கொண்டு பேசும்பொழுது, போட்ட பையன் அந்த பையனே கிடையாது, இந்த பையனும் அந்த இடத்துக்கு வரல, தவறான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியை பார்த்துட்டு திருப்பி அந்த பையனை கான்டாக்ட் பண்ணும்பொழுது அந்த பையன் இருந்துக்கிட்டு அது நான் கிடையாது, வெள்ளை சட்டையை பார்த்துட்டு யாரோ சொன்னதை வச்சு எங்கள் அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. நீ அங்கே வந்து நான் அந்த பையனே இல்லைங்க, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்கள் அம்மா ஏதாவது பேசுகிறாங்கன்னா நீங்கள் அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த பையனோட அம்மா கிட்ட மீடியால இருந்து எல்லாம் கேட்டிருக்காங்க. ஏங்க, உங்கள் பையனை தான் தள்ளி விட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு எதனா ப்ரூஃப் இருந்தால் காட்டுங்க, பார்க்குறோன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா எவ்வளோ மழுப்ப முடியுமோ அவ்வளோ மழுப்பு எடுத்திருக்காங்க. என்னடா இது ஒரே குழப்பமா இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. இப்போ இன்னொரு பையன் நைட்டு 8 மணிக்கு கிளம்பணும், மறுநாள் காலையில் 8 மணிக்கு நாங்கள் இருந்தோம். நான் ரேம்ப் போகிற மாதிரி இருந்த செல்ஃபி வீடியோலாம் என்கிட்ட இருக்குது. அவன் தளபதி நான் வரும்போது நான் ரேம்ப் மேலே ஏறி ஓடிடுவேன். ஓடும் போது பவுன்சர் கீழ் தூக்கி போட்டுருவார். கீழ் தூக்கி போட்டோடனே நான் இது எதுவுமே கம்பி பிடிச்சிக்குவேன். எனக்கு ஒன்றும் ஆகலை. தேவையில்லாத வந்து இது புகார் பண்ணுறாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏங்க, என்னதாங்க அந்த பவுன்சர்ஸ் தள்ளி விட்டாங்க, எனக்கு ஒன்றுமே ஆகலை, நான் நல்லா இருக்கேங்க. அந்த பையன் ஃபேக்கு, வேணும்னே பிளான் பண்ணி டிவிக்கே பேரை கெடுக்கணுன்றதுக்காகவே அந்த பையனை செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுல இருந்தே அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த பையனை செட் பண்ணி அந்த பையனோட அம்மாவை டியூன் பண்ணி அனுப்புனது யாருன்ட்டு. வேற யாரும் இல்லைங்க, நாங்கள் தான். இவ்வளோ பிளான் பண்ண நாங்கள் மண்டை மேலே உள்ள கொண்டையை மட்டும் எடுக்க மறந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஆனா அடுத்த தடவை பிசுரே இல்லாம முடிச்சிருவோம். இன்னைக்கு நம்ம ஷோல கொட் ஆஃப் தி டே யாருக்கு போக போகுது அப்படின்னா வேற யாருக்கும் இல்லைங்க, எங்களை நாங்களே கொட்டிக்க வேண்டியதுதான். பிளானிங் எல்லாம் நல்லா தான் போடுறோம், ஆனா எங்க கிட்ட எக்ஸிகியூஷன் தான் சரியில்லை. அதுக்காகவே திமுகவுக்கும் திமுக இருக்கக்கூடிய ஊபிகளுக்கும் தான் கொட்டை போட போறோம்.